எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பூஜிதா. இது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ ஃபங்க்ஷன் இன் தமிழ். I am so happy, very excited to be sharing the stage with such experienced and senior artists and technicians in the Tamil industry. இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. The best part is இது ஒரு ஃபன் அண்ட் காமெடி மூவி, ஒரு ரொம்ப க்ளீன் என்டர்டெய்னர். இந்த படம் எல்லாரும் பார்க்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ், everybody. So to be a part of this film is a privilege for me. And our dear director Rangarajan sir, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஆக்சுவலி செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். பட் எடுத்தது ஃபுல் காமெடி அண்ட் ஃபன் மூவி. இட்ஸ் அ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட். Music is beautiful. The visuals, Damodaran sir has done an excellent job. Ellaru, they've given their best and we've come up with a very nice, a very fun comedy, entertaining and or a youthful entertainer, which is also heart-touching. I request the media to encourage us, support us, and in the padam ellaru paakano, audience kulla pono, adukku neenga da support pannano. So thank you so much, and I hope that my entry into Tamil with this movie will also be great, just like how it's going to be a great comeback for Rangarajan sir. Thank you. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கு, அதாவது எங்களை வாழ்த்த வந்த எங்கள் திரையுலகுக்கு சார்ந்த பெரியோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 25 வருஷம் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் என் கூட இருந்திருக்கீங்க, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்திருக்கீங்க, கிண்டலும் பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல, அதான் கொஞ்சம் காத கொஞ்சம் முதல். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இயரில் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ வெரி ஹாப்பி. நம்ம தமிழ் சினிமாவும் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனில் சேர்ந்துக்கிட்டான்னு. இன்றைக்கி இந்த 22 பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் 23 வருஷம் முடிஞ்சது. டைம் ஃப்ளைஸ். கரெக்டாக இன்றைக்கி தான் பூமிக்காக மெசேஜ் அனுப்பிச்சாங்க, எப்படி இருக்க, வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், என்னோடய முதல் படம் ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பயணம் அங்கேயும் தான் தொடர்ந்தது. அண்ட் எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகான அந்த பொம்மை முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சசி இருக்குன்னு. ஏன்னா அந்த படம் 2 வருஷம் முடிக்கிறதுக்கு போதும் ஆச்சு. 2000 ஆரம்பித்தோம், 2002 தான் ரிலீஸ் ஆச்சு. வாட் அ ஜர்னி இட்ஸ் பீன். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போது மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார். அவரோட பூ படம் கூட என்னோடய படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள். ஐ ஒர்க் வித் எவ்ரிபடி. அதே மாதிரி தான் சுதா கோங்கராவும் சரி, கேவி ஆனந்தும் சரி, அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும். ஐ டேக் திஸ் ப்ளஷர் அண்ட் ஆனர். எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபா. வெளிநாட்டில் 3:30 மணி சாயந்தரம் வந்தார். 7 o'clock 6:30 இருப்பார். தட்ஸ் த கமிட்மெண்ட், டெடிக்கேஷன். சார் அவ்வளோ அமைதியாக இருக்கான்னு பார்த்து ஏமாறாதீங்க. சுனாமிக்கு முன்னாடி ரொம்ப அமைதியாக இருக்கும். சத்தியமாக என்னால் முடியவே இல்லை சார். பிரேக்கே கொடுக்க மாட்டார். ஓட்டம் 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 ஓட்டம். இன்னும் அவரோட பயம் என்னென்னா, தாமதம் ஆகிடக்கூடாது, நேரத்தில் முடித்து ப்ரொடியூசரோட செலவை மிச்சம் பண்ணணும், டைமில் முடிச்சிடணுன்னு. அந்த கடைசி 6:30 மணி வரைக்கும், அந்த 6:30 அப்படின்னு சொல்கிற வரைக்கும் இன்னும் எதனா ஒரு ஷார்ட் எடுத்துடலாமா, கேட்டு கூட வந்துட்டு இருப்போம். ஓகே அப்படின்றாரு. அதாவது இந்த கடைசி நிமிஷத்து வரைக்கும் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்புள். யாராவது இந்த மாதிரி வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பார்த்தீங்களா? யூ ஷுட் என்கரேஜ். அண்ட் ஐம் கிளாட் சார், அவரோட இந்த கனவில் நான் இருந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் என்றைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமா தான். எனக்கு எழுத படிக்க தெரியாது, படிப்பு ஏறல, டிகிரி முடிச்சிட்டேன். பட் எனக்கு சினிமா தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது. நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், எனக்கு வேறு எதுவுமே ஏற மாட்டேங்குது. ஸோ சுற்றி ஒழிச்சு பார்த்தாலும் எனக்கு சினிமா தான். சச்சோமா மாதிரி தான். நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கும் அதே அப்படியே இருப்பாங்க. ஷீ இஸ் ஆக்சுவலி தி இன்ஸ்பிரேஷன். வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்று எல்லோரும் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தட்ஸ் குட் வைப்ஸ். நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சினிமா.
ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி நிறையா கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரியன் வேணும்னு கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. எங்களுக்கு தெரியும் சத்யவதி சாகரன் சார், உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா? பக் மாடப்புரா லொக்கேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓகேன்னாரு. அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும்போது செட்டு போட்டு எடுத்தாங்க. படம் பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன், நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னார். நான் ஒரு பாட்டு ஹிட்டு, படம் ஹிட்டு, திருப்பி கொடுத்துருவா காசுன்னு சொன்னார். தட் இஸ் மை பாலிசி. கேட்டதை கொடுத்தேன், பயன்படுத்தலை, திரும்ப கொடுக்க மாட்டேன். நான் என் பாலிசியை மாற்ற மாட்டேன். தட் மீன்ஸ் ஐ ஆம் மேனிப்புலேட்டிவ், சந்தர்ப்பவாதின்னு. தட் இஸ் ஹவு இட் இஸ். அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கி போய் வந்து சாய்ப்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம். சார், சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேவரட் ஃபிலிம்ஸ் தான் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜை அன்னைக்கே விற்று போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கே தான் கற்றுப்பாங்க. ஸ்டூடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத்தில் 25 ஸ்டூடியோ இருக்குது. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்குது, நடிகர் சங்கத்துக்கு இல்லை. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பற்றி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சம்பளம் ஏற்றலை சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்துக்கு கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்குது. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இன்றைக்கும் எனக்கு படங்கள் கிடச்சிட்ருக்கு, ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். 48 மணி நேரத்தில் நான் 7 மணி நேரம் தூங்கியிருப்பேன். துபாய், ஹைதராபாத், விஜயவாடா, இப்போது சேலம் போயிட்டு இங்கேயும் வந்திருக்கேன். ஸ்டில் சேம் வைப். ஏன்னா இட் ஃபீல்ஸ் நைஸ். ரங்கராஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது, சார் டிசிப்ளின் லைஃப்பில் இருந்துச்சா எவ்ரி திங் இஸ் தேர் சார். ஐ ஸ்டில் ஃபீல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. லெட் அஸ் வாட்ச் இட், என்கரேஜ். சார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த டைமில் வந்து அவரோட படத்தோட போஸ்டரப்போ கை தட்டியிருக்காங்க. நான் என்ன டைரக்டருக்கு டைட்டில் கார்டு கை தட்டுறாங்களேன்னு அப்போ கேட்டிருக்கேன். இதுதான் புரியுது. இட்ஸ் வெரி ரேர் டு சி அ டைரக்டர்ஸ் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்னைக்கு. ரைட் சார்? இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம், எல்லாம் இளைய தளபதியோ தலை அப்படின்னா அடிக்கிறோம். டைரக்டர்ஸ், தோஸ் ஆர் டேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வமணி சார் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார். கிராண்டியர். they gave heart and soul, and please let's all be unity-யோட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டர் ஆக்க முடியுமா, இன்னும் ஸ்டூடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐ லவ் தமிழ் சினிமா. எனக்கு என்னன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வேலை கொடுத்துருக்கு, இன்னைக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இடையில எதனா ஃப்ளாப்லாம் கொடுத்தா கூட பாருங்க, டப்புக்குன்னு திருப்பி ஒரு வேலை கொடுத்துரும். ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டோன்னா you're always there, and I'm very happy that உங்கள் மனசில் எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பாக நான் இன்னும் காதலிச்சுட்டு தான் இருப்பேன். காற்றுக்கு அடுத்து புரியாக எங்கேயும் நிறைந்திருப்பது காதல் மட்டும்தான். இப்போ தான் அவங்க கேட்டாங்க, ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. இன்னொரு படம் கூட என் கூட சேர்ந்து நடிச்சா கூட மறந்துட்டாங்க. ஸோ அவங்க இடையில கேப்பில் கேட்டாங்க, அம்மா இப்போ யார் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்னாங்க. நான் ஒன்று எஸ் வந்தனா அப்படின்னேன். அப்படின்னாங்க. You know what? It's love. Let's all be happy. Let's be lively and let's not fight. Enjoy doing movies. ஆக்டர்ஸோட சேலரி நீங்கள் தான் ஏற்றுறீங்க, போட்டு எல்லாம் கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க? கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? தேங்க்யூ சார், லவ் யூ ஆல். எங்கள் தயாரிப்பாளரை பற்றி சொல்ல, ₹1 பாக்கி வைக்கல, முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதான் அவர் ரொம்ப ரொம்ப கண்ணியமாக இருப்பார், ரொம்ப கரெக்டாக இருப்பார், சொன்ன வாக்கை கரெக்டாக காப்பாற்றுவார். இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம காப்பாற்றணும் சினிமாவை. தயவு செய்து
எந்த படம் போய் பார்க்கணும் பார்க்கக்கூடாது, எது நல்லா இருக்கு நல்லா இருக்காது அது சொல்லாதீங்க. நல்லது கெட்டது போய் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா 4 குடும்பம் நல்லா இருக்கும். ப்ளீஸ் டூ தட் ப்ளீஸ். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து நினைவுகள் வருது வந்து நான் சினிமாவில் வந்து ட்ரை பண்ணும்போது மதர்லாண்ட் பிக்சர்ஸ் போவேன். ரங்கராஜ் சார் டைரக்ட் பண்ணிகிட்ருப்பார். உள்ளே விட மாட்டாங்க நம்மளை. அவங்க அசிஸ்டன்ட்லாம் துரத்திடும். பாலானந்த் உங்கள்கிட்ட இருந்தால் ஒர்க் பண்ணார்ல சார், பாலானந்த் அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. பாலானந்த் துரத்திடுவார் நம்மளை, கிட்டே சேர்க்க விட மாட்டார். ஆமாம், ராம்தாஸ் அதுக்கு மேலே. அதனால் பரவாயில்ல, கடைசியில் எப்படியோ சுற்றி வந்து நமக்கு ரங்கராஜ் சார் படத்தில் நடிக்கிறது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ சார். அது ஏன்னா வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் அது இல்லையா. ரொம்ப முயற்சி பண்ணேன் அந்த நேரத்தில். அதுமாதிரி நிறைய படங்கள் வந்து ரவிக்குமார் சொல்லுவார்ல, எடுத்த படம்லாம் ஓடாதுன்னு. அது மாதிரி எனக்கு எல்லா படமும் ஓடாது. எந்த படம் எடுத்தாலும் பூஜையில் நின்றுடும் பாதியிலேயே. அது கூட பரவாயில்ல. பெரிய குடும்பம் ஒரு படம் வசனம் எழுதினேன், சும்மா ஜோக்கு சொல்கிறேன் நான். அந்த படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க ப்ரொடியூசர் வந்து, ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. நம்ம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். ரவிக்குமார் கேட்டால், என்னடா பைத்துக்காரா, நீ டைரக்டராக தானே வந்த, அப்படியே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். இல்லை சார், என் படம்லாம் ஃபைனான்ஸில் நின்று போச்சு. ஒரு படம் சென்சார் ஆகி பாண்டியராஜன் படத்தையும் நிறுத்திட்டாரு. 3 நாள் பூஜை போட்டு நின்று போச்சு. அதனால் நான் பண்ண மாட்டேன். ஒழுங்காக நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, நான் பண்ண மாட்டேன் டைரக்ஷன்ட்டேன். திட்டினார் ரவிக்குமார் சார், முட்டாள். அவங்கெல்லாம் ஃபைனான்ஸ்லாம் நின்று போச்சு படம். ஆனால் இது வந்து யார் தெரியுமா கம்பெனி? ஜெமினி கலர் ஃபிலிம் லேபரேட்டரி. ஃபிலிம் வச்சுருப்பாங்கடா, காசு இல்லைனா கூட ஃபிலிம் இருக்குது, பிரிண்ட் அடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி சொல்லி தான் தைரியம் கொடுத்தா டைரக்ட் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப சரி, அதுவும் டைரக்ட் சொல்கிற கரெக்ட் தானே ரவிக்குமார் சொல்கிறாரு. ஒரு சந்தோஷமாக போய் டைரக்ட்லாம் பண்ணலான்னு டிஸ்கஷன்லாம் பண்ணி ஜெயராம் மீனாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து, மணிவண்ணன் விவேக்கெல்லாம் அட்வான்ஸ். முதல் நாள் ஷூட்டிங் ஒரு 3 ஷாட் எடுத்திருப்பேன். ஒருத்தன் வந்தான், ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணுறான்ட்டான். என்னடா பெப்சி பிரச்சனையான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஃபிலிம் இல்லைன்ட்டு போயிட்டான். இது யாராவது கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி? அப்போ மணிவண்ணன் சார் சொல்கிறாரு, ரமேஷ் கண்ணா, ஃபிலிம் கம்பெனிலேயே ஃபிலிம் இல்லைன்னா நீ எல்லாம் எப்போரா டைரக்டராக? அதான் உண்மை. ஆனால் கடைசியில் அஜித்தை இப்போ தலை சொல்கிறோட ஏகே அவர் வச்சு ஒரு படம் பண்ண தொடரும்னு. அதுக்கு இளையராஜா இசையமைத்த ஒரே படம் அஜித் படம் தான். அதாவது சினிமாவில் நீ சினிமாவை நம்பி உழைச்சா நிச்சயமாக சினிமா ஒன்று கை கொடுக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே மாதிரி எங்கள் செல்லுமணி சார் இருக்கிற வரைக்கும் எங்கள் தொழிலாளர்களுக்கும் சரி, டெக்னீஷியன் சரி, சினிமாவுக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஏன்னா படைப்பாளில் தான் அவர் ஆரம்பித்தார் இந்த தொழிலை. இப்போ அவர் அதனால் படங்கள் நிறைய பண்ண முடியல பாவம். ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு வழி போகிறதுக்கு இருக்கார். அதனால் அவருக்கும் தமிழக முதல்வருக்கும் உதயநிதி எல்லாருக்குமே துணை முதல்வருக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயம், சினிமா சின்ன படங்கள் ஓடணும்னா சின்ன படங்களுக்கு சின்ன தியேட்டர்கள் தேவை. அது நாங்கள் ரொம்ப காலமாக செல்வமணி சார் சொல்லிட்டுருக்காரு. அது உண்மை. ஏன்னா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து டிக்கெட் பார்க்க படம் முடியாது. ஆட்டோ ஓட்டுறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, ரோட்டில் கடை வச்சுருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க? அவங்க அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா மாடர்ன் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஸ்டைலாக போகிறான். அப்புறம் உங்களுக்கு பார்க்கிங் விட்டால் 3 படத்துக்கு டிக்கெட்டு பார்க்கிங்கில் வாங்கி போயிடுறான். அதில் 3 படம் பார்த்துக்கலாம். அப்போல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சஃபேர் தியேட்டர் இருக்கும், பெரிய தியேட்டரு, பக்கத்துலேயே சன் தியேட்டர் இருக்கும் நம்மள மாதிரி ஆளுங்க பார்க்குறதுக்கு. தேவி பேரடைஸ் சாந்தி இருக்கும், பக்கத்துலேயே பிளாசான் சந்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், பேரகன். இந்த பக்கம் பெருசாக கேசினோ இருக்கும், பக்கத்தில் கெய்ட்டின்னு ஒரு தியேட்டர் இருக்கும். எல்லா இடத்துலையும் எல்லா தரப்பு மக்களுக்கு அப்போ தியேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. உண்மைதான், எங்கே போய் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃபுல்லாக ஆளுங்க சாப்பிட்றாங்க. சாதாரண நடுத்தர ஹோட்டலில் சரவணா பவன், ஆடையார் ஆனந்த் பவன் இந்த மாதிரி ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரோடு கட்டிலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஜனங்க. அப்போ ரோடு கட்டில் பார்க்குற எங்களை மாதிரி ஜனங்களுக்கு நீங்கள் தியேட்டர் ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் சின்ன படங்கள் வளரும். இல்லை வேற்று கருத்தே கிடையாது. ஏன்னா 50 ரூபா டிக்கெட் போட்டு ஜிம்மு ஜாலியாக படம் பார்க்க தான் விரும்புகிறான். அவனுக்கு வசதி இல்லை, அதனால் படம் பார்க்கல. அதனால் சின்ன படங்கள் வரலை. சின்ன படங்கள் வந்தால் தான் வித்தியாசமான கதைகள் வரும், வித்தியாசமான இயக்குநர்கள் வருவாங்க, வித்தியாசமான நடிகர்கள் வருவாங்க. அதனால் அதற்கான வழியை பெப்சி தலைவர் தான் அரசாங்கத்தில் சொல்லி அதுக்கு வழி பண்ணணும். வந்தோடனே உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்டு அது மாதிரி சுந்தர் சார் போய் சொல்லணும். அருமையான இசையமைப்பாளர், என் பையனெல்லாம் வச்சு மியூசிக் பண்ணுறப்ப ஆசைப்பட்டார். அதே மாதிரி அறிவுமதி எங்கே அவர் அந்த காதல் மதி அற்புதமான பாடல் இருக்கார். வணக்கம் ஐயா, நான் அப்போலேருந்து கேட்டு எங்கப்பா அந்த கவிஞர் பிக்காசோவின் தூரியை தேடிந்தார் அப்படின்னு அற்புதமாக எழுதியிருந்தீங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல மியூசிக் நல்லா இருந்தது. அது அழகான 2 பேர். ஸ்ரீகாந்தை பற்றி சொல்ல வேணாம், எங்கே அவர் ஸ்ரீகாந்த் சூப்பராக இருந்தப்பா படத்தில். நான் எப்படி ஹார்ஸ் ரைட் பண்ணுறேன்? எனக்கு தெரிஞ்சே சினிமாவில் ஹார்ஸ் ரைட் பண்ணுறது பிரபு சார் மட்டும்தான், இளையதிலங்க பிரபு மட்டும்தான் பண்ணுவார். ஆனால் நீங்கள் அற்புதமாக பண்ணேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக. வெரி குட், சூப்பர், ரொம்ப எக்ஸ்டன்ட். அன்றைக்கி வந்து அவ்வளோ அற்புதமாக தைரியமா
இல்லை சூப்பராக பண்ணேன், உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதேமாரி அவங்களும் பூஜிதாவும் ரொம்ப வெரி குட் ஆக்டிங், ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம்னா பாடல் காட்சியில் கதைகளை சொல்கிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமா வெறும் எல்லோரும் 10 பேர் வருவாங்க, ஒரு 20 பேர் குரூப்ஸ் ஆடுவாங்க. இவனும் அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பாடுவான், பின்னாடி அழகு அழகுன்னு அவனும் பாடுவான். இல்லை இவன் லவ் பண்ணுறானா ஹீரோ லவ் பண்ணுறான்னு தெரியாது, அவனும் கூட ஒரே மாதிரி அவனுக்கு எப்படி தெரியல. ஆனால் இதில் அப்படி இல்லை, 2 பேரும் ஏமாற்றிக்கிறாங்க. அதையெல்லாம் கதையிலே டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதான் உண்மை, அதான் டைரக்டர். படம் சினிமாவில் பாட்டில் கதையை சொல்லினா நம்ம அந்த பாட்டை ரசிப்போம், பாட்டு நல்லா இல்லைனா கூட அழகாக பார்ப்போம். இப்போ இசையும் சேர்ந்து கதையும் சேரும்போது படம் பெருமை மரம். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் நிச்சயமாக ஒரு அற்புதமான படம். ரொம்ப நாள் எடுத்தாங்க, ரொம்ப நாள் டைட்டிலே சொல்ல நீங்கள் இல்லை சார், படம் முடியலன்னு டைட்டில் சொல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு பிடிச்ச நடிகர் டெல்லி கணேஷ் அவர்களை இழந்தது ஒரு மாபெரும் துயரத்துக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் அற்புதமான நடிகர். அதுமாதிரி KR விஜய் மன்னன் நடித்தேன். படம் கொஞ்சம் காலம் ரொம்ப நாள் கழிச்சு தான் டைட்டில் சொன்னாங்க. அவர் ரொம்ப நாள் யோசிச்சாங்கன்னு நினைக்கிறேன் டைட்டிலுக்கு. அப்படிலாம் யோசிக்காதீங்க சார், இப்போல்லாம் யோசிக்கிறது இல்லை யார். பழைய படத்தை பராசக்தி, காதலிக்கு நேரமில்லை, அப்படி பழைய படத்தை டைட்டில் அழகாக வச்சுட்டு போயிடுறாங்க. டைட்டில் திங்க் பண்ண கூட டைம் இல்லை டைரக்டர்கள். இப்போ அதான் உண்மை. என்ன ஆகுது தெரியுமா சார், அந்த பழைய படம் அந்த காதலிக்கு நேரமில்லை சொல்லி பராசக்தின்னு சொல்லும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது, உன் படம் ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் உண்மை. பழைய படங்கள் ஏன் டைட்டில் வைக்கிறீங்க, புதுசாக டைட்டில் வைங்க, அது ஒரு வழி பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த டைட்டில் பிரச்சனை அந்த காலத்துலேருந்து இருக்குது, இன்னும் இருக்குது. அதனால் நல்ல படங்கள் எடுத்து நல்ல திரைப்படம் கொடுக்கணும். அதுக்கு சின்ன படங்கள் வாழணும், அதான் உண்மை. அதுக்கு ரங்கராஜ் மாதிரி டைரக்டர் சார் மறுபடியும் வரணும். தேங்க்யூ, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய தேங்க்யூம்மா. தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லணும், VS மாணிக்கம் சார் அவர்கள். அதாவது சினிமாவை அவ்வளோ நேசித்து காதலோட படம் எடுக்கணும்னு சென்னையில் இறங்கி இன்றைக்கி அழகான படங்களை எடுத்து அற்புதம் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்காரு. சினிமா காட்டுற சில அனுபவத்தில் பல பேர் ஓடி போயிடுவாங்க, ஆனால் இவர் நின்று பேசி ஜெயிப்பார் கண்டிப்பாக. அந்த விதத்தில் VS மாணிக்கம் சாருக்கு பாராட்டுக்கள். அடுத்தது படத்தின் இயக்குனர் K. ரங்கராஜ் சார். அற்புதமான பல படங்களை நினைவே ஒரு சங்கீதம், உயிரை உனக்காக, பாடி நிலவன்னு பாடல்களும் நல்ல கதையம்சமும் உள்ள அற்புதமான படங்களை எடுத்து கொடுத்த ஒரு அருமையான ஒரு டைரக்டர், அனுபவம் வாய்ந்த ஒரு டைரக்டர். ஒரு லாங் பேக் அப்புறம் திருப்பி ஒரு படம் எடுக்கிறாரு. ஸோ இவர் எடுக்கிற விதத்தை, இவர் வேலை செய்கிற விதத்தை பார்த்தா வயசுங்கிறது ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரியுது. அது அந்த அளவுக்கு எனர்ஜியோட ஒரு ஸ்பாட்டில் அவர் வேலை செய்கிறத பார்த்தா நம்ம இந்த வயசில் இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவம் கிடச்சிது. அருமையாக பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறதாகட்டும், அவர் ஸ்பாட்டில் என்னுடைய விஷயங்கள் சொல்லும்போது பொறுமையாக கேட்குறதாகட்டும், அவர் வேலை செய்கிற விதமே அவ்வளோ பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஜெயிக்கிற பட்சத்தில் இவரோட காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த இயக்குனர்கள்லாம் நம்மளும் படம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் போல இருக்குன்னு சொல்லி தட்டி எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அப்படி இருக்குது. அவ்வளோ அனுபவமிக்க டைரக்டர் நான் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது இந்த படத்துக்கு அழகான ஒளிப்பதவி தந்த தாமோதரன் சார், அற்புதமாக எடிட் பண்ண என்னுடைய நண்பர் KK, நல்ல லவ்வபிள் சாங்கை கொடுத்துருக்கிற சுந்தர் சார், எல்லாம் ஜோராக பணியாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் ஒரு சாக்லேட் பாய் இமேஜ்லேயே இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் சார். அவர் February 29 பிறந்திருப்பாரான்னு இல்லை, 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பர்த்டே கொண்டு வர பொழுது மெல்லமாக ஏஜ் ஆகுது அவருக்கு. ஏதோ ரோஜா கூட்டம் படம் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் பண்ண மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு எப்போவுமே இளமையாக இருக்கார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும். பூஜிதா மேம், அதுக்கப்புறம் பார்த்தா அனுபவம் பெற்ற சூப்பர் சீனியர் ஆக்ட்ரஸ் சச்சுமா, KR விஜயம்மா, இவங்க கூடலாம் நடித்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இவங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த டிசிப்ளின் இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு வேணால் இத்தனை மணிக்கு வித் மேக்கப்போட அப்படி ஜம்முன்னு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப கற்றுக்கணும் போல இருக்கும். இதெல்லாம் இவங்கலேருந்து கற்றுக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் இனிமேல் ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா, பழம்பெரும் நடிகர்களை உண்மையிலுமே உங்கள் படத்தில் யூஸ் பண்ணுங்கள். அவங்க இருக்கிறது ஒரு யானை பலமாக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்கள பார்த்து லேட்டாக வரவங்க கூட சீக்கிரம் வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவங்களாம் அந்த கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சந்தோஷமான ஒரு படம். கண்டிப்பாக இப்போ குடும்ப பாங்கான படங்கள்லாம் அழகாக ஜெயிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த படமும் அழகான ஒரு குடும்ப பாங்கான நல்ல அனுபவத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்ததும் எனக்கு ஒரு அருமையான அனுபவமாக இருக்குது. எங்கள் படத்துக்கு பாராட்ட வந்திருக்கிற RK செல்லுமணி சாருக்கும், KS ரவிக்குமார் சாருக்கும், யூடியூபர்களின் செல்லக்குட்டி ராஜன் சாருக்கும், உங்களா தான் சார் கண்டென்ட் இன்றைக்கி ரெடியாக இருக்குது, வருவார். ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரங்கராஜன் சார் படம் பண்ணோம், பிள்ளையார் சுழி போட்டோன்னே என் பேர் எழுதிடணும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்கள் எல்லாம் ஒத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இங்கே பாம்பு புத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரி பார்க்குறீங்க. இதெல்லாம் பாம்பு பிடிக்கிற நேரம் இல்லைங்கன்னா, கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இது என் லைஃப் ஸ்டைல் டைட்டில். பொதுவாக
காதலுக்கு அப்புறம் வர்ற மோதல் இருக்குது பார்த்தீங்களா, அது நிலைக்காது. அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். ஆனால் மோதல் ஆயிட்டு அதுக்கப்புறம் வருது பாருங்களா காதல், அந்த காதல் மட்டும்தான் ஜெயிக்கும். இது உண்மை. நான் லவ் மேரேஜ் பண்ணவன் தான். முதல்ல எனக்கு என் மிஸ்ஸஸுக்கு முதல்ல மோதல் தான், அப்புறம்தான் காதல். எதுக்காக சொல்கிறேன்னா வாழ்க்கையுடைய அனுபவங்கள் தான் அது. ஸோ மோதலில் வரும் காதல் என்றைக்குமே ஜெயிக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. காதலிச்சுட்டு மோதல் வந்ததுன்னா அது பிரிஞ்சு தான் போகும். இந்த இடத்துல நான் வந்து ரவிக்குமார் கிளம்பி போயிட்டார். இந்த இடத்துல நான் ஒரு நடிகனாக உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சாரெல்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லலாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்லுமணி சார், அவரை பற்றி நான்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்றைக்கி வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டுருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது இது பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்லுமணி அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டணும். ரங்கராஜ் சாரை பற்றி சொல்லவே வேணும். அன்னைக்கு பார்த்த மாதிரியே தான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஒரு ஷாட் வந்து கொஞ்சம் தப்பாக பண்ணாலும் கூட அவர் கோபம் வரும், உண்மையிலே கோபம் வரும். அதுக்கு ரீசன் என்னென்னா, சொன்னது என்ன நீ என்னையா செய்கிற மாதிரியே இருப்பார். ஆனால் அதில் காரணம் இருக்குது. ஏன்னா ஒரு சீன் எடுக்கும் பொழுது நல்லா வரணும். இந்த படத்தில் வந்து நான் என்ன கேரக்டர் பண்ணேன்னு நான் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடும்போது அப்புறம் யோசிச்சா அப்புறம் ரீகலெக்ட் ஆச்சு. ஒரு குடிச்சு போட்டு ஒரு லொல்லெல்லாம் பண்ணுற கேரக்டரு நளினின்னு தான் என்னுடைய ஒய்ஃபாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. என்னை ஏன் போட்டாருன்னு எனக்கு தெரியல ஒரு டைரக்டர். ஏன்னா எப்பவுமே இந்த மிரட்டுற வீட்டில் வந்து ஒய்ஃபு மிரட்டி புருஷங்கார சரண்டர் ஆகான்னா புருஷன் ஒல்லியாக இருப்பான், ஒய்ஃப் வந்து நல்லா தடியாக இருப்பாங்க. ஒருவேளை அந்த மேட்சிங்கில் போட்டதில்லை. பட் நளினி மேடம் வந்து இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீகாந்த் அவர்களை பற்றி சொல்லவே வேணாம். இப்போ இந்த மத்தியானம் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நண்பன் படம் ஓடிட்டு இருந்தது. அப்படியே மனுஷன் உட்காந்துருக்காருங்க. அதே மாதிரி கொஞ்சம் கூட மாறுதலே இல்லை. இதெல்லாம் வந்து காடு கிஃப்ட்டு. அவர் தன்னுடைய உடலை வந்து நல்ல பக்குவமாக நம்ம இதாக ஒரு நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண கரெக்டாக இருக்கார். பட்டு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் படம் நிச்சயமாக வெற்றி பெறும். காரணம் இந்த பார்த்த ட்ரெய்லர். எப்படின்னா இந்த படத்தோடைய ஃபோட்டோகிராஃபி தாமோதரனுக்கு வந்து ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல சூப்பர் ஃபோட்டோகிராஃபி. இரண்டாவது இந்த படத்தில் நடித்த எல்லாருமே சாம்ஸ் எல்லாம் வந்து கேட்கவே வேணாம். இங்கே மைக்கை பிடிச்சி என்ன லொல்லு பேசிட்டு இருந்தாரோ அதே தான் ஷூட்டிங்கில், அதே தான். ரமேஷ் கண்ணாவும் அப்படி தான். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகைகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அவருடைய கடமையை நல்லா செஞ்சுருக்கார். அதை விட அவர் வந்து ஒரு மாபெரும் வெற்றி இயக்குனர். ஒரு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் என்ட்ரி கொடுத்துருக்காருன்னா அதுக்கு ஒரே ரீசன் சொல்கிறேன். தமிழ் திரைப்படங்கள், இந்த கலைத்துறை இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். அதற்கு காரணம், நீங்கள் ஜோசியத்தை நம்புறீங்களோ இல்லையோ, நான் ஜோசியெல்லாம் படித்தவன், அதனால் நான் சொல்கிறேன். ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி தமிழ் திரை உலகத்தை மீண்டும் இமயமலை உயர்த்தும். அது எந்த படம் வந்தாலும் நல்லா போகும். நம்மளுடைய திரைக்கலைஞர்கள் அத்தனை பேருமே மறுபடியும் ஒரு ரவுண்டு கட்டுவாங்க, சூப்பராக ஹிட் அடிப்பாங்க. அதே போல் இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.